ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து இங்கே கதிருக்கும் செந்திலுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து சொலையா 10 லட்சம் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் 10 லட்சத்தை கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து ரொம்பவே தப்பாகவும், ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை குத்தி காமிச்சது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நான் கொடுத்த 10 லட்சத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட மறுபடியும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாண்டியன். இதை பார்த்த இங்கே கோமதியும் பயங்கர கோபமாகவும் 10 லட்சத்தை பசங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி அந்த பணத்தை இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அந்த பணத்தை மறுபடியும் நம்ம எப்படியாவது நம்ம கொடுக்கணும் நம்ம பசங்களுக்காக, ஏன்னா பசங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பாண்டியன் சொல்லிட்டு போனதுலேருந்து இங்கே கதிரும் செந்திலும் 2 பேரும் மூழ்கிக்கிட்டு நின்றுருக்காங்க. அதே மாதிரி கதிரும் சொல்லிட்டு இருப்பாரு, பா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே செந்தில்கிட்ட இங்கே கோமதியும் போயிட்டு, செந்தில் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதரா, உங்ககிட்ட பணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீயே இப்போ தான் போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்க, உங்ககிட்ட எப்படி அந்த 10 லட்சம் கிடைக்கும்? அந்த பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணி உங்கள் அப்பா கிட்ட நான் கொடுத்துட்றேன், நீ அந்த பணத்தை ரெடி பண்ணணும்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே செந்தில்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. செந்திலும், அம்மா போம்மா, அவரு அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு இப்படி கேட்பாருன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் அந்த பணத்தை முன்னாடியே இங்கே மீனா கிட்ட கொடுத்து அதை நான் அந்த பணத்தை கொடுக்க சொன்னேன். மீனாவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஆனால் அங்கே அப்பா வாங்காமல் எனக்கு அந்த பணமெல்லாம் வேணாம், அந்த பணத்தை வச்சு நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பணத்தை இல்லாத போது அவர் கேட்குறாரு பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, இங்கே நான் இருக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செந்திலுமே கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த வீட்டில் யாருமே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பொறுக்காது போல். இந்த வீட்டில் என்னோட பசங்க சந்தோஷமாக ஒரு நாள் நிம்மதியாகவே இருக்க முடியல. அங்கே பசங்கக்கிட்ட கொடுத்த அந்த 10 லட்சம் தான் அவங்களுக்கு முக்கியமாக. அந்த 10 லட்சத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? அவங்க பசங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அப்பத்தாவும், கோமதி எம்மாடி நீ எதுவுமே பேசாதம்மா, மாப்பிள்ளை ஏதோ கோவத்தில் அது மாதிரி பேசிகிட்டு இருப்பார், நீ இந்த பிரச்சனையை பெருசாக்காத, நீ பேசாத வாமா, இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கோமதியை கூப்பிடுறாங்க. அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, அவரு இதெல்லாம் மனசில் வச்சுருந்தாமா பேசிக்கிட்டு இருக்காரு, என் மேலே இருக்கிற கோவத்தில் என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார், இப்போ பசங்களையுமே இந்த வீட்டுக்கே வரவிடாமல் பண்ணிட்டாரு, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்த 10 லட்சத்தை குத்தி காட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, பசங்களுக்கு கொஞ்சமாவது மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த வீட்டில் அவர் முடிவு எடுக்கிறது தான் எல்லாருமே கேட்கணும். அதே மாதிரி நாமெல்லாம் முடிவு எடுத்தா அவர் வந்து இதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டார். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியும் அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இதை பார்த்த பாண்டியனும், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, நான் உங்கள்கிட்ட பேசாத இருந்ததுக்கு நல்ல ஒரு காரணம் இருந்துச்சு, ஆனால் உங்கள் பசங்க என்கிட்ட வந்து நீ காணாமல் போன டைமில் என்கிட்ட வந்து பேசினாங்க, அந்த ஒரு வார்த்தை உன்னை கேட்டிருந்தா தான் அந்த ஒரு கஷ்டம் அந்த ஒரு வலி அப்படின்னா என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோடய பசங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் பசங்க என்னை விட சந்தோஷமாக எல்லாருக்கு முன்னாடியும் கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அவங்களுக்கு நான் 10 லட்சத்தை கொடுத்தேன். ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட நான் திரும்பி கேட்குறேன்னா அவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அர்த்தம். இப்போ அவங்கக்கிட்ட அந்த 10 லட்சத்தை வாங்கி நான் இன்னுமே பண்ண போகிறதில்ல, நான் ஒரு பங்களாவும் கட்ட போகிறதில்ல, நான் ஒரு 10 லட்சம் இல்லை 30 லட்சத்தில் ஒரு காருமே வாங்க போகிறதில்ல, எல்லாமே அவங்களுக்காக தான் நான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்களே என்ன இப்படியெல்லாம் பேசுகிற போது அவங்கக்கிட்ட என்னோட பணமெல்லாம் வேணாம், ஏன்னா அவங்க என்னோட பணத்தை வச்சுக்கிட்டு குற்ற உணர்ச்சியாக இருப்பாங்க, அதனால தான் நான் இந்த பணத்தை கேட்டேன், நீ எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு எனக்கும் எந்த ஒரு பேச்சுமே கிடையாது, அதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுமே கிடையாது, கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ண விஷயத்த நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும், அதே மாதிரி அது எப்படியான சூழ்நிலை வேணா இருந்துக்கிட்டோம், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா, நான் இது வரைக்குமே எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் எல்லா விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் முடிவெடுத்து பண்ணியிருப்பேன், ஆனால் நீ உங்கள் அண்ணனுங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஒரு முடிவை எடுத்து நீ பண்ணிட்ட, அதே மாதிரி அந்த கோவத்தில் நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தேன், ஆனால் நீ பண்ணுற ஆக்டிங் தலைவலி, இது ஜோரம், இது வாய் இழுத்துக்குச்சு, மூச்சு விடமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்க,
கொடுமையெல்லாம் பார்க்குற போது எனக்கு பயங்கர கோவமாக தான் வருது உன் மேலே. ஏன்னா நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத. இனிமேல் இந்த வீட்டில் நான் வந்து நீ சமைக்கிற சமையலை சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி நான் கடையிலே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி அரசிக்கும் இங்கே சரவணனுக்கும் நீ யாருக்குமே சமைச்சு போட வேணாம், நாங்கள் கடையிலே சாப்பிட்டுக்கிறோம். நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இரு. நான் உன்னை எந்த ஒரு கேள்வியுமே கேட்க போகிறதில்ல, அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் கிளம்பி போய்ட்றாரு. உடனே இங்கே அரசியும், அம்மா என்னம்மா இப்போ அப்பா கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா? கோவமாக இருக்கிற போது என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். கோவமாக இருக்கும்போது நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டியதானம்மா, எதுக்குமா இப்போ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே கேட்குறாங்க. அரசி பேசுனதை கேட்டதும் இங்கே கோமதியும், அரசி நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா? அவர் என்ன வேணாலும் பேசிடலாம், அதை நம்ம கேட்டுக்கணும். ஆனால் நாம் பேசுகிறத மட்டும் அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். அதே மாதிரி நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மதிக்காமல் போயிடுவார். அதே மாதிரி பொம்பளைங்கன்னா அவ்வளோ கேவலமாக போச்சு அவங்களுக்கு. நாம் எடுக்கிற முடிவு மட்டும் தப்பாக தான் இருக்கணும், தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே நான் உங்களை பெற்று பத்திரமா வளர்க்குற வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதா? அதே மாதிரி உங்களோட விஷயத்தில் நான் முடிவெடுக்கக்கூடாதா? அந்த ஒரு உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. இவரு என் கூட பேச மாட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இவர்கிட்ட பேசாமல் எந்த ஒரு செயலியுமே பண்ணாமல் நான் இருந்தேன். அதே மாதிரி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் யார்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யாருமே என்ன ஒரு ஆளவே மதிக்கிறதில்ல. அதனால தான் நான் எங்கே போனால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கண்டுக்க போகிறதில்ல. அவருமே என்கிட்ட பேசாமல் இருக்காரு. எனக்கு அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்காம என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற போது எனக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அதனால தான் என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு கவலை எல்லாமே நான் எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் அப்பத்தாவுமே, கோமதி என்ன கோமதி இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் கோமதி. கோவமாக இருக்கிற போது நம்ம எதுவுமே பேசக்கூடாது. கோவத்தில் 4 வார்த்தை நம்ம தப்பாக கூட பேசுகிறோம். அந்த ஒரு தப்பான விஷயம் தான் இது பெரிய பிரச்சனையாகும். நீ பேசாமல் அமைதியாக இருந்ததுனா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அவங்கக்கிட்ட 10 லட்சம் வேறு கேட்டிருக்காங்க. பிள்ளைங்க எப்படி அந்த 10 லட்சத்தை ரெடி பண்ணி வந்து கொடுக்கும்? இப்போ தான் வேலையுமே அங்கே செந்திலும் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் ஜாப். அதுவும் இல்லாமல் இங்கே ட்ராவல்ஸுமே ஆரம்பிச்சிருக்கா கதிர். இப்போ தான் அது ஸ்டார்டிங் டைமு, இப்போ தான் ஒரு நல்லா ஓடுற டைமு. இந்த டைமில் அவங்கக்கிட்ட 10 லட்சத்தை கேட்டால் அந்த பசங்க என்ன பண்ணும்? அவங்க எப்படி பண்ணி அந்த 10 லட்சத்தை புரட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தோவுமே கோமதி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அம்மா நீங்கள் எதுவுமே பேசாதீங்கம்மா, அந்த 10 லட்சத்தை அந்த 20 லட்சத்தை நான் கொடுக்குறோமா அவருக்கு, எங்கள் பசங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறோமா. நான் என்னோடய சேவிங்கை நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது எவ்வளோ இருக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் அந்த அமௌண்ட்டு அவங்களோட கஷ்டத்தை தீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து முதல்ல அவர் முன்னாடி அந்த பணத்தை விசிறி அடிக்கிறேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இங்கே கோமதியும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனுமே வீட்டில் உட்காந்து ரொம்பவே கோபமாகவும் நம்மளோட பசங்களும் பொண்டாட்டியும் நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டமாகவும் வருத்தத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் இங்கே நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அந்த பணத்தை ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்துகிட்டு வந்து இவங்க முன்னாடி அந்த பணத்தை வச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ அவசியம் தேவையில்லை, ஏன்னா என்னோடய பசங்க நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே போகிற வழியில் ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியுமே இங்கே கோமதி பின்னாடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவுமே நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காவோ. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.